Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இது ரொம்ப சூப்பரான கிரீமியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். கருப்பு கருப்பா இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா, அரிசி மாவு ஒரு கை நிறைய எடுத்து அதை தூவிக்கோங்க. மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ரன்னிங் வாட்டர்ல கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கும். பாக்குறதுக்கே நல்லா ஒயிட்டா இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் முழு காளானா சேர்த்த போறேன், அதனால லேசா ஒரு கீரல் மட்டும் போட்டுக்கிறேன், மசாலா உள்ள இறங்குறதுக்காக. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்ததா பார்த்து எடுத்துக்கோங்க. மிக்சியில பேஸ்டா அரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் காரமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காளான் உள்ள சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துனா உடனே நீங்க தண்ணி சேர்த்த வேண்டாம். ஏன்னா காளான்ல இருந்து நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். நீங்க காளான் சேர்த்திட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு நிமிஷம் அது மூடி இருந்தா போதும். நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். தண்ணி பத்தல அப்படின்னா நீங்க மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கிரேவி மாதிரி செய்யறதுனால நான் 1/2 டம்ளர் சேர்த்திருக்கேன். இது நீங்க அப்படியே ட்ரையா பண்ற மாதிரி இருந்தா காளான்ல இருந்து வர தண்ணியே போதுமானதா இருக்கும். இப்ப காளானை நல்லா குக் பண்ணிடலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா. இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சு விழுத நம்ம இப்ப காளான் கிரேவி கூட நம்ம சேர்த்துடலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் நீங்க ஸ்டவ்ல வச்சீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்ததுனால சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப கிரீமியா செம்ம டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.